மூவிங் ஆன் டு இன்னர் இயர். ஸோ இன்னர் இயரில் வந்து கண்டிப்பாக நான் மிடில் இயரில் சொன்ன மாதிரியே வந்து இன்னர் இயரில் வந்து மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தால் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள்லாம் வரும்? ஏற்கனவே நான் சொன்னபடி காதில் வந்து 2 பார்ட் இருக்கு சொன்னேன். உள்செவியில் ஒன்று வந்து காது கேட்கக்கூடியது, அதுதான் நத்தை வடிவ எலும்பான பார்ட்டு. 2வது பார்ட் வந்து வட்ட வடிவ எலும்பு. அதுலேயும் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு போயிடும். ஸோ நமக்கு எப்போதுமே இன்னர் இயர் உட்செவி டேமேஜ் ஆச்சுன்னா 2 விதமான பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று காது கேட்காம போகலாம், இல்லை நமக்கு வந்து தலசுத்தல் வரலாம். ஸோ நமக்கு எது ஏற்பட்டாலும் அதை நம்ம வந்து 100 பார்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆள் தலசுத்தல் வந்ததுன்னா நிச்சயமாக அந்த காது கேட்கக்கூடிய தன்மை இருக்காங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா 2ம் பக்கத்தில் இருக்கிறதால ஒரு வியாதி வந்து நியூ வியாதிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அந்த உட்செவியில் ஏற்படக்கூடிய அந்த ஹியரிங் லாஸ், காது கேட்கக்கூடிய தன்மை வந்து நர்வ் டைப். நர்வ் டைப்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நம்ம வந்து மருந்து கொடுத்தோம் அதை சரி பண்ணினோங்கிற இதே கிடையாது. ஆனால் சில டைப் ஆஃப் நர்வ் டெஃப்னஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் சடன் டெஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு ஆளுக்கு காது கேட்காம போயிடும். ஓகே. அது மாதிரி காது கேட்காம போச்சுன்னா சீக்கிரம் வந்தாங்கன்னா அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, க்யூர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100% கேரண்டி கிடையாது, ஆனால் அது சான்ஸ் இருக்குது. ஏன் சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இது மாதிரி திடீர்னு வரக்கூடிய காது பாதிப்பு வந்து பிளட் சப்ளை, ரத்த ஓட்டம் கம்மியாக போகிறதா வருது. அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டோம்னா அவனுக்கு காது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அவன் வந்து இழந்துடக்கூடாது. இதே இது 10 நாள் கழித்து வந்தான்னா அவனுக்கு அந்த சான்ஸ் இன்னும் கம்மி. இப்போ காலையில் அவனுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, சாயந்தரம் வந்தான்னா அவனுக்கு வந்து அந்த ரிக்கவரி சான்ஸ் ரொம்ப பெட்டர். இதே இது 10 நாளைக்கு அப்புறம் வந்தால், 1 மாதத்துக்கு வந்தான்னா 3 மாதத்துக்கு வந்து நிச்சயமாக கிடையாது. அதில் பணத்தை வேஸ்ட் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. ஸோ சீக்கிரம் வர்றது ரொம்ப நல்லது. ஓகே. 2வது முக்கியமாக நான் கேட்டிங்கன்னா, ஒரு காது எப்போதுமே காது பாதிப்பு ஏற்படக்கூடாது. 2 காதும் திடீர்னு போச்சுன்னா சரி வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சீரியஸான ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அது ஏஜ்னால வரலாம். வயசான காலத்தில் காது கேட்காம போனால் அது 2 காதும் பாதிப்பு ஏற்படும். இதே இது ஒரு காது திடீர்னு காது கேட்காம போச்சு, இல்லை டாக்டர் எனக்கு ஒரு 5 வருஷமாக காது கேட்கல, வரேன் ஒரு காது தான் கேட்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சம் சீரியஸ்னஸ்னு அர்த்தம். என்ன சீரியஸ்னஸ் வரும் கேட்டிங்கன்னா, முக்கியமாக உள்ளது காதுக்குள்ளே ஒரு சின்ன டியூமர், கட்டி வரலாம். ஓகே. அந்த கட்டி வந்துன்னா அது காது நரம்பு பாதிக்கும். ஸோ காது நரம்பு பாதிக்கும் போது அது ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சைஸு அரிசி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஆப்ரேட் பண்ணலாம், அல்லது ரேடியோ தெரப்பி மூலமாக நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. இல்லை அதை வளர விட்டுட்டோம்னா அது காதுலேருந்து கொஞ்சமாக வளர்ந்து அது வந்து மூளைக்கு போயிடும். ஸோ மூளையும் பாதிப்பு ஏற்படும், காதும் கேட்காம போயிடும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஜாஸ்தி கிடைக்காது. ஓகே. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ஒரு காது கேட்கல அப்படின்னு தோணித்தோ உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து அது நரம்பு தளர்ச்சியா இல்லையான்னு பார்க்கணும். நரம்பு தளர்ச்சியாக இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு, இன்வெஸ்டிகேஷனை முதல்ல பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே. இதே இது நடுச்செவியில் வந்து ஒரு காது கேட்காம போச்சு, நீங்கள் நெக்லெக்ட் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை, ஒன்றுமே லைஃப்பை பற்றி உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இதே மாதிரி அந்த காது கேட்கக்கூடிய உறுப்பில் சில சமயத்தில் காதுலேருந்து கொயின்னு சவுண்டு வரும், இரைச்சல் வரும். அந்த இரைச்சல் வந்துன்னா நமக்கு வந்து தூங்க முடியாது, சிலவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாது, சிலவங்களுக்கு லேசாக இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காது இரைச்சலுங்கிறது எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இப்போ காது இரைச்சலுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாதி கிடையாது. இப்போ தலைவலின்னு சொல்கிறோம், அது ஒரு வியாதியா? கிடையாது. தலைவலி வந்து நல்ல பலவிதமான காரணங்களாக வரலாம். கண்டிப்பாக. அது மாதிரி காது இரைச்சலுங்கிறது பலவிதமான காரணத்தினால வரலாம். ஸோ நமக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் தான் அந்த காது இரைச்சல் சரியாக போக முடிய, காது இரைச்சலுக்குன்னு ஒரு மருந்தோ ஆப்ரேஷனும் கிடையாது. இப்போ தலைவலி ஃபீவர்னு கேட்டேன்னா ஒரு மாத்திரையை கொடுங்க, பாராசிட்டமால் கொடுத்துட்டீங்கன்னா தலைவலி நிற்கும், ஃபீவர் நிற்கும். ஆனால் இரைச்சலுக்கு வந்து எந்த விதமான மாத்திரை கொடுத்தாலும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒன்று வந்து முக்கியமாக ஒரு காது இரைச்சல் வந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டர் வைப்போம். அதுவும் அந்த டியூமருக்கு வரக்கூடிய ஒரு அறிகுறி. ஓகே டாக்டர். ஸோ அதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த எல்லா பாதிப்புகளுக்கும் வந்து ஒரு வலியாக தான் ரிவீல் ஆகும் இல்லை டாக்டர் சிம்டம்ஸ்? அதில் வலியே வராது. இன்னரியரில் அதாவது உட்செவியில் எந்த வியாதி வந்தாலும் வலியே வராது. ஓகே. அப்போ எப்படி டாக்டர் அது சிம்டம்ஸ்? காது கேட்கல, காது இரைச்சல் இருக்குது, தலை சுத்தல் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அறிகுறி. இதில் வந்து உட்செவிலையும் வந்ததுன்னா உங்களுக்கு உண்மையாக வராது, நடுச்செவிலையும் புறச்செவிலையும் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக காது வலிக்கும், காது அடைக்கும், உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து
டைரெக்டாக உங்களுக்கு போகக்கூடிய தோணும். இது உங்களுக்கு லேட்டாக வர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட லேட்டாக வரீங்க நீங்கள். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது பாதிப்புகள் வராம வந்து எப்படி ஒரு ஆள் வந்து பார்த்துக்கணும் டாக்டர்? எப்படி அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை வந்து எடுத்துக்கணும்? எப்போதுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than க்யூர். அதுதான் நம்மளுடைய மெயின் இது. ஸோ ப்ரிவென்ஷன் போகணுமா நமக்கு என்ன காரணத்தினால வந்து நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ ஏற்கனவே சொன்னபடி குச்சி போட்டதுனால காது ட்ரம் ஆச்சுன்னா குச்சி போடக்கூடாது. அது எப்படி குச்சி போட நமக்கு தெரியும். நமக்கு வந்து காதை க்ளீனாக வச்சுட்டிங்கன்னா வேக்ஸ் வராமல் உங்களுக்கு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தப்பான வைத்தியங்களை பண்ணக்கூடாது நமக்கு வந்து. அதனால் நமக்கு வந்து பாதிப்பு வந்து ஜாலியாக ஏற்படுது. ஸோ இது வந்து நடுச்செவியை பொறுத்தம். உட்செவியை பொறுத்த மட்டும் நான் சொன்னபடி எப்போ ஒரு சைடில் சவுண்டோ ஒரு சைடில் நமக்கு வந்து ஹியரிங் லாஸ் வந்தது, இல்லை திடீர்னு காது கேட்காம போச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா ஃபர்தர் டேமேஜ் நமக்கு குறைக்க முடியும். ஸோ நமக்கு வந்து உடம்புல உள்ள உப்பு சாதனம், ப்ரோட்டீன்ஸு, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் வச்சிருந்தோம்னா காது நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்யும். ஃபர்தர் டேமேஜை நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் நமக்கு வந்து. ஓகே டாக்டர். நம்ம சாப்பிட்ற விஷயங்களில் கூட வந்து காதை பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸோட நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம டாக்டர் வந்து காதில் வரக்கூடிய பாதிப்புகள் அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ணாங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மூக்கில் வரக்கூடிய பாதிப்புகளும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறாரு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.